தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ருபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை சடுதியாக அதிகரிப்பு, மத்திய கிழக்கு போரின் தாக்கம். 3 மாதங்களுக்குள் அறிக்கை கிடைத்தால் இவ்வருடம் தேர்தல் உறுதி, தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. யாழில் உள்ள பள்ளிவாசலுக்குள் வாளோடு சென்றவரால் கடும் பரபரப்பு. நைனாதேவில் கொடூர சம்பவம், பூசகரின் வாழ்வெட்டில் சக பூசகர் பலி. இலங்கையின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை. ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கினால் ஈரான் மீது 20 மடங்கு தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை. போருக்கு மத்தியில் திடீரென புட்டினை தொடர்பு கொண்ட ட்ரம்ப். ஒரே நாளில் அழிக்க முடியும், ஆனால் ஈரானை சிதைக்க காத்திருக்கும் ட்ரம்ப் ஆவேசம். யாழ்ப்பாணத்தில் பாரிய தங்க கடத்தல் முறியடிப்பு, 2 கைது. இனி விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையை திருத்தியமைக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி டீசல் 1 லிட்டரின் விலை 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை ரூபா 303 ஆகும். சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலையை ரூபா 24 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதன் புதிய விலை ரூபா 353 ஆகும். ஒக்டேன் 95 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை ரூபா 25 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபா 365 ஆகும். ஒக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை ரூபா 24 அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபா 317 ஆகும். மண்ணெண்ணெய் விலையை ரூபா 13 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதன் புதிய விலை ரூபா 195 ஆகும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தும் முறைமை குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள விசேட தெரிவுக்குழு எதிர்வரும் 3 மாத காலத்துக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்குமாயின் இந்த ஆண்டுக்குள்ளேயே தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நிலவும் இழுபறிகள் குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க திருத்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமையில் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடையாத காரணத்தினால் கடந்த பல வருடங்களாக மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகளின்றி இயங்கி வருகின்றன. பழைய விகிதாசார முறைமையில் தேர்தலை நடத்துவதா அல்லது புதிய கலப்பு முறையில் நடத்துவதா என்பது குறித்து நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் ஏற்கனவே பலமுறை வியாக்கியானம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் முறைமை மற்றும் சட்ட திருத்தங்களை ஆராய நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழு எதிர்வரும் மே மாதத்துக்குள் தனது விதப்புரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த குழுவில் முன்னிலையாகி தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பான யோசனைகளை முன்வைக்கவுள்ளோம். அரசு எடுக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். எல்லை நிர்ணய பணிகள் முடியும் வரை பழைய விகிதாசார முறைமையிலாவது தேர்தலை நடத்தி மாகாண சபைகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் என்பதில் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது. தெரிவுக்குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் சட்ட ரீதியான அதிகாரங்களை பயன்படுத்தி தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆணைக்குழு உடனடியாக ஆரம்பிக்கும். இதன் மூலம் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நடத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றிரவு தொழுகை இடம்பெறும் போது வாழ்முனையில் ஒருவரை துரத்திச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், ஓட்டுமிடம் சந்தியிலிருந்து வட்டுக்கோட்டை செல்கின்ற வழியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றைய தினம் தொழுகை இடம்பெற்றுள்ளது. இதன்போது நபர் ஒருவர் கையில் வாளோடு இன்னொரு இளைஞரை துரத்திச் சென்ற வேளை குறித்த இளைஞர் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்குள்ள மதிலால் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். இதன்போது வாளோடு வந்த சந்தேக நபர் பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டதோடு வாள் பறிமுதல் செய்யப்பட்டது. எனினும் வாளோடு வந்த சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பில் யாழ் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.
நைனாதீவில் இரு பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வீட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை நைனாதீவில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நைனாதேவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நைனாதேவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறே குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நைனாதேவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வீட்டிலேயே குறித்த பூசாரி பலியானார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியைச் சேர்ந்த எம் கிருஷ்ணகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 9, கொழும்பு 14 மற்றும் கம்பஹாவின் சில பகுதிகளிலும் இவ்வாறு திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பின் காரணமாகவே தற்போது ஏற்பட்டுள்ள மின்தடையை சீர் செய்ய தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். குறித்த பணி பகிஷ்கரிப்பு 24 மணி நேரத்திற்கு தொடரும் என்று இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசலா பிசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் மின்சார சபையில் மாற்றம் ஏற்படுத்திய புதிய நிறுவனங்களில் இணைப்பது ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது என்று இலங்கை மின்சார சபை மாற்று பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியில் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் பணியில் ஈடுபட்டால் ஈரான் மீது இன்னும் கடுமையாக தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதனால் வளைகுடா நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவுகின்றது. இதனால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சர்வதேச நாடுகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை ஏற்றம் கண்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையில் ஹார்மோஸ் ஜலசந்தியில் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் எதையும் ஈரான் செய்தால் அவர்கள் இதுவரை தாக்கப்பட்டதை விட 20 மடங்கு கடுமையாக அமெரிக்காவால் தாக்கப்படுவார்கள். அத்தோடு எளிதில் அளிக்கக்கூடிய இலக்குகளை நாங்கள் அகற்றுவோம். இதனால் ஈரான் மீண்டும் ஒரு தேசமாக கட்டியெழுப்பப்படுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மீண்டும் மரணம், நெருப்பு மற்றும் சீற்றம் அவர்கள் மீது ஆட்சி செய்யும். ஆனால் அது நடக்கக்கூடாது என்று நான் நம்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை திங்கட்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் ஈரான் தொடர்பான நிலைமை உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை பற்றி விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை புட்டினின் உதவியாளரான யூரி உஷாகோ வெளியிட்டுள்ளார். சுமார் 1 மணி நேரம் நீண்ட இந்த உரையாடல் இந்த ஆண்டில் இரு தலைவர்களுக்கிடையே இடம்பெற்ற முதல் தொலைபேசி பேச்சு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்போது ஈரான் தொடர்பான மோதலை அரசியல் மற்றும் தூதரக வழிகளில் விரைவாக தீர்க்க வேண்டும் என புட்டின் கருத்துக்களை முன்வைத்ததாக உஷாகோ தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் டிரம்ப் ஈரான் தொடர்பான நிலைமை குறித்து தனது நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் ஈரானுக்கு அமெரிக்க படைகள், கப்பல்கள் மற்றும் விமானங்களின் இருப்பிடங்கள் மற்றும் நகர்வுகள் பற்றிய புலனாய்வு தகவல்களை ரஷ்யா வழங்கி வருகின்றது என்று அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இந்த தொலைபேசி உரையாடலில் பேசப்பட்டதா என்பது குறித்து உஷாகோ எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஈரானில் அமெரிக்கா இன்னும் தாக்காத சில இலக்குகள் உள்ளதாகவும் அவற்றை ஒரே நாளில் தாக்கியளிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த இலக்குகளை தாக்குவதற்கு முன் என்ன நடக்கின்றது என்பதை காத்திருந்து பார்க்கின்றோம். அவற்றை தாக்குவது மிகவும் எளிது, ஆனால் அவை தாக்கப்பட்டால் ஈரானுக்கு பெரும் சேதம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ராணுவ நடவடிக்கை ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட காலத்தை காட்டிலும் வேகமாக முன்னேறி வருகின்றது என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 1 மாதத்துக்கு பின்னர் இவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்றும், ஆனால் இப்போது தாங்கள் இத்தகைய நிலைக்கு வந்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கி சுமார் 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைத்துள்ளதாகவும் இந்த பணி பெரும்பாலும் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்படி இதுவரை
5000த்திற்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள், ஈரானின் கடற்படை பலம் தொடர்பான இடங்கள் மற்றும் ஏவுகணை திறன்களை உள்ளடக்கிய இடங்களும் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் விளைவாக ஈரானின் ஏவுகணை திறன் தற்போது சுமார் 10% அல்லது அதற்கும் கீழேயும் குறைந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாடசாலை போக்குவரத்து சேவை கட்டணம் 5% அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் லலித் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். டீசல் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நிலவும் சூழ்நிலை காரணமாக பல சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலைகள் திருத்தப்பட்ட போதிலும் போக்குவரத்து கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதன்படி இன்று முதல் போக்குவரத்து சேவை கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்த முயன்ற சுமார் 6 கிலோ 865 கிராம் தங்கத்தோடு 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரும் கடலோர பாதுகாப்பு படையினரும் இணைந்து நேற்றைய தினம் முன்னெடுத்த விசேட கூட்டு நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றதோடு மீன்பிடி படகொன்றும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற நம்பகமான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது குறித்து கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் மாதுகள் பகுதியைச் சேர்ந்த 41 மற்றும் 49 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் படகோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கேசன் துறையில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள எமது செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.